நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஹைதராபாதி மட்டன் ஹலீம் ரெசிபியோட வந்திருக்கேங்க. முஸ்லிம் வீடுகள்ல ரொம்பவே ஆத்தென்டிக்கான, அதுவும் இந்த ரமதான் மாதத்துல செய்யக்கூடிய இந்த ரெசிபி ஸ்லோ குக்கிங் மெத்தட்ல செய்யறதுனால ரொம்பவே நேரம் எடுக்கும். ஆனா இன்னி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு எப்படி எளிமையா, அதே சமயம் டேஸ்ட்ல கொஞ்சமும் குறைச்சலே இல்லாத மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட செய்யறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்பவே யம்மியா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க மட்டன் வந்து போன்லெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியன்ஸ், கொஞ்சம் தானியங்கள் எடுத்து வச்சிருக்கேன். தானியங்கள்ல வந்து அரிசி, பாசிப்பருப்பு, அப்புறம் பார்லி வச்சிருக்கேன். உடைச்ச கோதுமை ரவாவும் வச்சிருக்கேன். பருப்பு வகையில கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் மைசூர் பருப்பு வச்சிருக்கேன். கொஞ்சமா பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன். வெந்நீர்ல நெய் வச்சிருக்கோம். அப்புறம் தாளிக்கிற ஜாமான், அப்புறம் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாமே டீட்டெயில்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்துக்குங்க. அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஓப்பன் வெசல்ல சமைக்கும் போது தான் இந்த மட்டன் ஹல்லி ரொம்ப ஸ்லோ குக்கிங் மெத்தடில் ரொம்பவே ருசியாக வரும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு எமர்ஜென்சியாக மட்டன் ஹலீம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் வந்து இன்னைக்கு குக்கரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்ல அடிகனமான குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளிக்கிற சாமான் எல்லாம் சேர்த்துக்குங்க. எலும்பு இல்லாத கறி ஒரு 150 கிராம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1 மணி நேரம் நம்மளுடைய அரிசி, பருப்பு, தானியம் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி, உப்பு பார்த்துட்டு 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு 5லிருந்து 8 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க எலும்பு கறி யூஸ் பண்ணியிருந்தா இந்த ஸ்டேஜ்ல எலும்பெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக்கர் 20லிருந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். பொடியா நறுக்கின புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஃப்ரைடு ஆனியன்ஸ், நெய் நல்லா தாராளமாகவே 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு மேலவே சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டே இருங்க. உப்பு சரி பார்த்துக்குங்க. இப்போ நல்லாவே ஸ்லோ குக் பண்ணி எடுத்த பிறகு இந்த மட்டன் ஹலீம் ரெசிபியை நம்ம சர்வ் பண்ணுறது தாங்க இங்கே ரொம்பவே ஹைலைட்டு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸை மேலாப்ப தூவி விட்டுட்டு புதினா, கொத்தமல்லியும் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பாதாம், முந்திரி எல்லாத்தையும் மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். இப்போ சூடான நெய்ய அப்படியே மேலாப்புல கணக்கு பார்க்காம ரொம்பவே தாராளமா ஊத்தணுங்க. இந்த மட்டன் ஹலீம் ரெசிபியே ஃபுல்லாவே நெய்யில தான் செஞ்சு எடுக்கணும். அப்பதான் ரொம்பவே ஜூஸியா, கிரீமியா அடடடடான்னு சொல்ல வைக்கும். நான் பரோட்டா, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் அப்படியே கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.